ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிகேஸ் மேத் ஷோ. நான் உங்கள் டிகே. இந்த வீடியோவில் நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு செட்டுனா என்னன்னு தெரியல அப்படின்னா போன லெக்சரை பாருங்கள். அதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ். செட்டை வந்து ரெண்டு வகையாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று வந்து டேபுலர் ஆர் ரோஸ்டர் மெத்தட், இன்னொன்று வந்து செட் பில்டர் ஆர் ரூல் மெத்தட். இந்த டேபுலர் ரோஸ்டர் ரெண்டுமே வந்து அந்த மெத்தடுக்கான ரெண்டு வேறு பேர், அவ்வளோதான். செட் பில்டர் ஆர் ரூல் மெத்தட் இதுவுமே அந்த மெத்தடுக்கு ரெண்டு பேர் இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டேபுலர் ஆர் ரோஸ்டர் மெத்தட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். A set is described by writing elements separated by commas within the set bracket. அதாவது ஒரு செட்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், செட் பிராக்கெட்டுக்குள்ள ஒரு எலமெண்ட்டையும் கமா போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோமா, அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து டேபுலர் ஆர் ரோஸ்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போன லெக்சரில் வந்து இதை தான் பண்ணியிருப்போம். ஜென்ரலாகவே ஒரு செட் அப்படின்னாலும் இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது வந்து ஒரு யூஸ்வலான வே. இதுக்கு பேர் டேபுலர் ஆர் ரோஸ்டர் மெத்தட். ஸோ நீங்கள் எப்பயுமே செட்டுங்கிற டாப்பிக்கை பேசிக்கில் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இது நார்மலாக அந்த செட்டுக்குள்ளே எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கும், அவ்வளோதான். ஒரு எலமெண்ட்டை கமா போட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். செகண்ட் மெத்தட் என்னது அப்படின்னா செட் பில்டர் ஆர் ரூல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய டெஃபினிஷன் என்னது அப்படின்னா a rule or formula is written in the set bracket that defines the set. அதாவது நம்ம போன மெத்தடில் என்ன பண்ணியிருப்போம்னா செட் பிராக்கெட் அதுக்குள்ளே ஒரு எலமெண்ட்டையும் கமா போட்டு எழுதியிருப்போம். ஆனால் இந்த மெத்தடில் என்ன பண்ணியிருப்போம்னா செட் பிராக்கெட் போட்டு உள்ளே வந்து ஒரு ரூலோ இல்லை ஒரு ஃபார்முலாவோ எழுதியிருப்போம். இந்த ரூல் ஃபார்முலானா என்னதுன்னா ஒரு எலமெண்ட்டும் ஒபே பண்ணக்கூடிய ஒரு யூனிக்கான ரூல் அல்லது ஃபார்முலா வந்து எழுதியிருப்பாங்க. மற்ற இந்த செட்டில் இல்லாத எந்த எலமெண்ட்டும் அந்த ரூலை ஒபே பண்ணாது ஆர் அந்த ஃபார்முலாவை ஒபே பண்ணாது. இந்த செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் அந்த ரூலை ஒபே பண்ணும் அல்லது அந்த ஃபார்முலா ஒபே பண்ணும். அப்படி ஒரு ரூலோ ஃபார்முலாவோ வச்சு ஒரு செட்டை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதை செட் பில்டர் அல்லது ரூல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டை வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம், 2, 3, 5, 7, 11, 13 அப்படின்னு எழுதியிருப்போம். ஓகேவா? தட் இஸ் ஒரு எலமெண்ட்டை கமா போட்டு எழுதியிருப்போம். இது யூஸ்வலாக நம்ம எழுதுறது தான். இதை விட்டுறலாம். கீழே இந்த சைடு பார்த்தீங்கன்னா a = 2n - 1 such that n belongs to capital N அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? ஃபஸ்ட் இதுனா என்னது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதோடைய ரெப்ரசன்டேஷனோட மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா தான் இந்த செட்டு என்ன சொல்ல வருது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஓகேவா? முதல்ல இப்படின்னா என்னது அப்படின்னு நான் போன லெக்சர்லேயே சொல்லியிருந்தேன். ஒரு சி மாதிரி போட்டு நடுவில் கோடு போட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓகேவா பிலாங்ஸ் டு அப்படின்னு அர்த்தம். பிலாங்ஸ் டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருக்குது. ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ அப்படின்னா ஏங்கிற எலமெண்ட் கேபிட்டல் ஏங்கிற செட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதான் பிலாங்ஸ். இந்த கேபிட்டல் என்னோட மீனிங் என்னது அப்படின்னா ஆக்சுவலாக இப்படியும் போடுவாங்க சில பேர், ஆர் சிம்பிளாக வந்து வெறும் எண் மட்டும் போடுவாங்க. இதோட மீனிங் என்னது அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்னதுன்னா 1, 2, 3, 4 அப்படியே போயிட்டே இருக்கும். இதை தான் வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம். கவுண்டபிள் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, 1, 2, 3, 4, 5, 6 இதை நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம். கேபிட்டல் என் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்னு அர்த்தம். அப்படின்னா இது என்ன அர்த்தம், n பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். அதாவது ஏன்னு ஒரு செட்டு இருக்கான், அந்த செட்டுக்குள்ளே என்ன இருக்குது, 2n - 1 அப்படிங்கிற எலமெண்ட் இருக்குது. இதில் n அப்படிங்கிறது என்னது, நேச்சுரல் நம்பர். என்க்கு பதிலாக நீ நேச்சுரல் நம்பர் போடும்போது உனக்கு கிடைக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. என்க்கு பதிலாக நீ நேச்சுரல் நம்பர் போடணும். 1, 2, 3, 4, 5, 6ன்னு போட்டுகிட்டே இருக்கணும். அப்படி போட நமக்கு ஒரு ஆன்சராக கிடைக்குமா 2n - 1க்கு. அதோடைய கலெக்ஷனை தான் நம்ம செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா சச் தேட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்படி கோடு போடுவாங்க அல்லது இப்படி 2 டாட் வைப்பாங்க. ஓகேவா? கோடு போட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி டாட் வச்சாலும் பரவாயில்ல, அதோட மீனிங் சேம் தான். சச் தேட் அப்படின்னு அர்த்தம். சச் தேட் அப்படின்னா சம் கண்டிஷன்ஸ். ஓகேவா? 2n - 1 சச் தேட் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம எப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2n - 1 இந்த ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னது, 2n - 1. இப்போ எண்ணுக்கு பதிலாக 1ன்னு போட்டால் என்ன வரும், ஏன்னா n நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லியாச்சு. அப்போ 1, 2, 3, 4 போட்டுகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் எண்ணுக்கு பதிலாக 1ன்னு போட்டால் என்ன வரும், 2 - 1 1. எண்ணுக்கு பதிலாக 2 போட்டால் என்ன வரும், 2 2s are 4, 4 - 1 தட் இஸ் 3. எண்ணுக்கு பதிலாக 3ன்னு போட்டால் 3 2s are 6 - 1 5. அப்படியே போட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஜெனரேட் ஆகிட்டே வரும். இதெல்லாம் என்னது, 1, 3, 5, 7, 9 என்னது, இட்ஸ் செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ். கரெக்டாக? ஸோ அதனால தான் செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸை இப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். 2n - 1 சச் தட் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். இங்கே நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னதுன்னா செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸை இப்படி தான் டிஃபைன் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸை எப்படினாலும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஜஸ்ட் நான் இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். இதே 1 3 5 7 9 அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ரூல் கூட எழுதலாம். நீங்கள் ஒரு வித்தியாசமான வேலை கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னதுன்னா, நீங்கள் இந்த ரூலை ஃபாலோ பண்ணும்போது அந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்கணும், வேறு எந்த நம்பரும் வரக்கூடாது. இப்போ நான் எண்ணுக்கு பதிலாக 1 2 3 4ன்னு போடும்போது எனக்கு 1 3 5 7 9 வருதா? சப்போஸ் நான் எண்ணுக்கு பதிலாக வேறு ஏதோ நம்பர் போடும்போது இங்கே 10ன்னு வந்துருச்சு அப்படின்னா நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறது தப்பு. அது செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ் கிடையாது. நான் டிஃபைன் பண்ணது தப்புன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நீங்கள் டிஃபைன் பண்ணுற ரூலை அவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேவா? இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக போக போக உங்களுக்கு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? நம்ம வந்து செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுல 2 விதம் இருக்குது. ஒன்று டேபிளர் ஆர் ரோஸ்டர் ஃபார்ம், இன்னொன்று வந்து செட் பில்டர் ஆர் ரூல் மெத்தட். ஓகேவா? டேபிளர் ஆர் ரோஸ்டர் மெத்தடில் ஆல்ரெடி நம்ம எப்பயும் போல் பண்ணுறது தான், சில எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காமா போட்டு எழுதுவோம். செட் பில்டர் ஆர் ரூல் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ரூலோ இல்லை ஒரு கண்டிஷனோ இல்லை ஒரு ஃபார்முலாவோ கொடுத்து அதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணி எழுதியிருப்போம். அந்த செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இல்லை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ரூலோ கண்டிஷனோ வச்சு நம்ம அந்த செட்டை வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். டேபிளர் ஆர் ரோஸ்டர் மெத்தட்லையும் செட் பில்டர் ஆர் ரூல் மெத்தட். ஓகேவா? இது ரெண்டில் செட் பில்டர் ஆர் ரூல் மெத்தட் இதுதான் கொஞ்சம் கஷ்டம். இது வந்து கொஞ்சம் கஷ்டம் நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதை நீங்கள் பார்த்த உடனே ஈஸியாக எழுதிடலாம். ஏன் அப்படின்னா எலமெண்ட்ஸை கமா போட்டு எழுத போகிறீங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. அது என்னது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் கஷ்டம்னு சொன்னேன். அது என்ன கஷ்டம் அப்படிங்கிறத இப்போ நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு செட்டை எப்படி செட் பில்டர் ஃபார்மில் நம்ம எழுதணும்? ஒரு செட்டு கொடுத்துட்டாங்கப்பா, அந்த செட்டை செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஏன்னா இப்போ நான் சொன்னேன் 2n-1ங்கிறது செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ்னு சொன்னேன். பார்த்த உடனே நான் சொல்லிட்டேன். நான் எப்படி அதை பார்த்த உடனே சொன்னேன்? நீங்கள் அந்த மாதிரி பார்த்த உடனே எப்படி இது இந்த செட் இப்படி தான் இருக்குன்னு சொல்லலாம். இல்லை ஏதோ ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்த உடனே இது வந்து செட் பில்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணால் இப்படி தான் வரும். இதை செட் பில்டர் ஃபார்மில் இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? பார்த்த உடனே எப்படி இதை இப்படி தான் செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதை நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு 2 சிம்பிளான மெத்தட் இருக்குங்க. ஓகேங்களா? இந்த 2 விஷயத்த பண்ணிங்கன்னா எந்த செட்டு கொடுத்தாலும் உங்களால் அந்த செட்டை செட் பில்டர் ஃபார்மில் எழுதிடலாம். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எதுக்கு இங்கே செட் பில்டரை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, மேலே இருக்கிற ரோஸ்டர் ஆர் டேபிளர் மெத்தட் ரொம்ப ஈஸி. அது நீங்கள் பார்த்தோன்னே எழுதிடலாம், செட்டை கமா போட்டு எழுதிடலாம். ஆனால் செட் பில்டரில் தான் அடிஷ்னலாக சில விஷயங்கள் இருக்குது, கண்டிஷன் ரூல் பேஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் நான் எப்படி ஒரு செட்டை பார்த்த உடனே செட் பில்டர் மெத்தடில் எழுதுறதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு கொஷின் வந்து செட் பில்டர் டு ரோஸ்டர் அப்படியும் கேட்கலாம், ரோஸ்டர் டு செட் பில்டர் அப்படியும் கேட்கலாம். 2 வேலை கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாம். நான் பர்டிகுலராக எப்படி செட் பில்டர் ஃபார்மில் எழுதலாங்கிறத மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஏன்னா ரோஸ்டர் மெத்தட் நீங்களே எழுதிடுவீங்க. செட் பில்டர் ஃபார்மில் எழுதுறதுக்கு 2 விஷயங்கள் பார்க்கணுங்க. மொதல் விஷயம் பேட்டர்ன். ஒரு எலமெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற பேட்டர்ன் என்னதுன்னு நம்ம பார்க்கணும். 1 3 5 7 9 இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து 2 ஆட் பண்ணால் செகண்ட் நம்பர் வருது, செகண்ட் நம்பர்லேருந்து 2 ஆட் பண்ணால் தேர்ட் நம்பர் வருது, தேர்ட் நம்பர்லேருந்து 2 ஆட் பண்ணால் ஃபோர்த் நம்பர் வருது, ஃபோர்த் நம்பர்லேருந்து 2 ஆட் பண்ணால் ஃபிஃப்த் நம்பர் வருது. ஓகேங்களா? சம்திங் ஒரு பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல ஃபாலோ ஆகுது. இப்படியும் சொல்லலாம், அல்லது இது இன்னொரு வேலையும் சொல்லலாம். அது என்ன வேணும் அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, சரி. இப்போ பி செட்டு பாருங்கள், 2 4 6 8 10. இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. 2ங்கிற நம்பர்லேருந்து 2 ஆட் பண்ணால் 4, 4லேருந்து 2 ஆட் பண்ணால் 6, 6லேருந்து 2 ஆட் பண்ணால் 8, 8லேருந்து 2 ஆட் பண்ணால் 10. இது ஒரு பேட்டர்ன் தான். 1 1 2 3 5 8. இது ஒரு ஃபேமஸான ஒரு செட்டு. ஓகேங்களா? அது ஒரு இன்ஃபினிட் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். நான் ஜஸ்ட்டு ஃபைனைட்டாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகுதா, இல்லை இதை பார்த்த உடனே ஏதாவது உங்களுக்கு பேட்டர்ன் தோணுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ பேட்டர்ன் பார்த்தாச்சு. செட்டை பார்த்த உடனே அதுக்கு இடையில இருக்கிற பேட்டர்னை நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஒருத்தருக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் அந்த செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் அந்த பேட்டர்ன் காமனாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பேட்டர்ன் பார்த்ததுக்கப்புறமா ட்ரை டு ஜென்ரலைஸ் த பேட்டர்ன். ஓகேங்களா? அந்த பேட்டர்னை ஜென்ரலைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதாவது நம்பருக்கு பதிலாக லெட்டர் யூஸ் பண்ணி அந்த பேட்டர்னை எப்படி ரீக்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இது 2 ரூலையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ் இதை எப்படி செட் பில்டர் ஃபார்மில் இப்போ நம்ம எழுதலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஏன்னு வச்சுக்க போகிறேன். செட்டை கேபிட்டல் லெட்டரில் தான் டினோட் பண்ணணும். இதுக்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்? இப்போ இந்த நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய பேட்டர்னை நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேட்டர்ன் பார்க்குறேன். என்ன பேட்டர்ன்? ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து 2 ஆட் பண்ணால் எனக்கு செகண்ட் நம்பர் கிடைக்குது, செகண்ட் நம்பர்லேருந்து 2 ஆட் பண்ணால் எனக்கு தேர்ட் நம்பர் கிடைக்குது, தேர்ட் நம்பர்லேருந்து 2 ஆட் பண்ணால் எனக்கு ஃபோர்த் நம்பர் கிடைக்குது. இந்த பேட்டர்னை வச்சு என்னால் செட் பில்டர் ஃபார்மில் இந்த செட்டை ரெப்ரசன்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால்
முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, நம்ம பார்க்குற பேட்டர்ன் அந்த செட்டில் இருக்கிற நம்பர்ஸை வச்சு இருக்கக்கூடாது. இந்த செட்டில் இருக்கிற நம்பர் 1 அதுலேருந்து 2 ஆட் பண்ணால் 3, இந்த செட்டில் இருக்கிற அடுத்த நம்பரை வச்சு நான் ஆட் பண்ணும்போது 5 வருது, இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் இன்னொரு பேட்டர்ன் பார்க்குறேன். 1 அப்படிங்கிற நம்பர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 2 into 1 minus 1, கரெக்டாக? ஏன்னா 2 times of 1 2, 2 minus 1 1, கரெக்டாக? 3ங்கிற நம்பர் எதுக்கு ஈக்குவல்னா 2 times of 2 minus 1, 2 2s are 4, 4 minus 1. 5ங்கிற நம்பர் எதுக்கு ஈக்குவல்னா 2 times of 3 minus 1, 2 3s are 6 minus 1 5. இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்குலாம் வரும், ஏன் பர்டிகுலராக 2 into something minus 1 ஏன் அப்படி நம்ம போடுறோம் அப்படின்னு ஒரு டவுட் வரும். அந்த டவுட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அந்த திங்கிங்கை விட்டுறாதீங்க. எதுக்கு பர்டிகுலராக இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோன்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்களேன் நேச்சுரல் நம்பர், ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன், இந்த செட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்னொரு செட்டாக நேச்சுரல் நம்பர்ஸாக நம்மளால் எழுத முடியுதா? அப்போ இது ஈஸி, இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஓகேங்களா? ஏங்கிற செட் என்னது 2 into ஒரு நம்பர் மைனஸ் 1 சச் தட் அந்த நம்பர் நேச்சுரல் நம்பராக இருக்கணும், அவ்வளோதாங்க, ஓகேங்களா? ஏன்னா எல்லா நம்பரும் எப்படி இருக்குது 2 into 1 minus 1, 2 into 2 minus 1, 2 into 3 minus 1, 2 into 4 minus 1. அப்போ 2 into something minus 1, அந்த சம்திங் என்னவாக இருக்கணும், நேச்சுரல் நம்பராக இருக்கணும், ஓகேங்களா? இப்போ இந்த பாக்ஸுக்கு பதிலாக நான் சும்மா ஒரு லெட்டர் யூஸ் பண்ணுறேன் எக்ஸ்ன்னு, ஓகேங்களா? அப்போ ஏங்கிற செட் என்னது 2x minus 1 such that x belongs to natural numbers, ஓகேங்களா? ஸோ அப்போ இதோடைய ரெப்ரசன்டேஷன் என்னது, this is the representation for set of all odd numbers. இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நான் வந்து உங்களால் செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸை டினோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? இல்லை ப்ரோ நீங்கள் சொன்னது தப்பு, இதை யூஸ் பண்ணியும் டினோட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது டினோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதை வந்து நான் பின் பண்ணுறேன். ஒருவேளை கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் டெடிகேட்டடாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிரேட். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பார்த்தோம், செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸை எப்படி நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் இருந்து செட் பில்டர் ஃபார்முக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம், ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம காமனாக சில செட் நோட்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் எல்லா இடத்துலையும், அது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற இடத்துலலாம் நம்ம ஃபுல்லாக இது எழுதிட்டு இருக்க மாட்டோம். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் இன்டீஜர், செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக அதோடைய சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிடுவோம். ஸோ அதனால இதுனா என்னது, அதோட சிம்பிள் என்னது, எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே நேரத்தில் செட்டை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்லேயே எழுதலாம். இதுவே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஏன்னா 1 2 2 3 5 4 7 8 இது ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. கமா போட்டு எலமெண்ட்ஸ் எழுதுகிறோம். எதுக்கு தேவையில்லாமல் எலமெண்ட்ஸை பார்த்து அதுக்கு ஒரு ரூல் அசைன் பண்ணி அதை ஒரு செட்டாக மாற்றி எதுக்கு இது தேவையில்லாமல், இதுவே சிம்பிளாக தான் இருக்குது. எதுக்கு தேவையில்லாமல் இது அப்படி எழுதிக்கிட்டு, ஸோ அது எதுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், இதோடைய நோட்டேஷன் என்னது அப்படின்னா கேபிட்டல் என் அல்லது எண்ணை இப்படியும் போடலாம். இப்படின்னா என்ன அர்த்தம், செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொன்னாலும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு சொன்னாலும் ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா இது எப்படி டினோட் பண்ணுவோம், இந்த மாதிரி டினோட் பண்ணுவோம். இது செட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் எப்படி போடுவாங்கன்னா இன்டீஜரோட சிம்பிள் இது செட்டு, மேலே ப்ளஸ்ஸு போட்டுருவாங்க. இப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? இதுக்கும் அதே தான் 1 2 3 5 6 7 அப்படியே போயிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ்னாலும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னாலும் சேம் தான், நொட்டேஷன் வேறு. நேச்சுரல் நம்பர்னா என், பாசிட்டிவ் இன்டீஜர்னா ஜெட் ப்ளஸ் மேலே சூப்பர் ஸ்கிரிப்டில் ப்ளஸ் போடணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், ஸ்டைலாக இசட் போட்டு நீங்கள் வெறும் இசட் போட்டாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் ஸ்டைலாக போட்டோன்னு இப்படி போடுறேன், ஓகேங்களா? இன்டீஜர்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா 0 +or -1 +or -2 +or-3 போயிட்டே இருக்கும். அல்லது இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்படியே டாட்டா போட்டு -3 -2 -1 0 1 2 3 டாட் இப்படியும் போடுவாங்க. -∞ அப்படியே வந்து -3 -2 -1 0 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுவும் இன்டீஜர்ஸ் தான். இந்த இன்டீஜரில் பாசிட்டிவ் நம்பர் மட்டும் பாருங்களேன். பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னா 1 2 3 இதுதான் பாசிட்டிவ் நம்பர், ஓகேங்களா? இது என்னது, இதான நேச்சுரல் நம்பர்ஸ். இன்டீஜர்ஸில் பாசிட்டிவ் நம்பர் தான் என்னது, நேச்சுரல் நம்பர்ஸ். அதனால தான் இன்டீஜரில் பாசிட்டிவ் நம்பர் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்ஸ், ஓகேங்களா? ஸோ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்னாலும் செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னாலும் சேம் தான்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேஷனல் நம்பர்ஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ரோஸ்டர் ஃபார்மில் எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருந்தோம். லைக் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கமா போட்டு செட் ப்ராக்கெட்குள்ளே எழுதிட்டு இருந்தோம். ஆனால் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படி எழுத முடியாதுங்க. அதில் வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா, 1 அப்படிங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னால் ஜென்ரலாக என்ன இருக்குன்னா, ஃப்ராக்ஷன்ஸ் தான் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேங்களா, ஒரு நம்பரை உங்களால் ஃப்ராக்ஷனாக எழுத முடியுதுன்னா அந்த நம்பர் ரேஷனல் நம்பர், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, ஃப்ராக்ஷன்னா என்னது, A/B இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நம்பரை A/Bங்கிற ஃபார்மெட்டில் எழுத முடிஞ்சால் அந்த நம்பர் ஃப்ராக்ஷன் ரேஷனல் நம்பர், இல்லாட்டி அது இர்ரேஷனல் நம்பர். 1ங்கிறது ரேஷனல் நம்பரா, ஆப்வியஸாக 1ங்கிறது ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா அது 1/1 அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். 0.1ங்கிறது ரேஷனல் நம்பரா, ஆப்வியஸாக 0.1 ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா இதை 1/10 அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். ஓகேங்களா, ஸோ 0.01 ரேஷனல் நம்பரான்னு கேட்டால் அதுவும் ரேஷனல் நம்பர் தான். 1/100 அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். பிரச்சனை என்னதுன்னா, மேலே இருக்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிருது. 1 2 3 4 5 6 அரேஞ்ச் பண்ண முடியுது. அதனால சம்திங் நம்மளால் ஒரு பேட்டர்ன் பார்க்க முடியுது. எல்லா எலமெண்ட்ஸையும் நம்மளால் அந்த இடத்துல இன்க்ளூட் பண்ண முடியுது. ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ நான் 1, 1/10, 1/100 இப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 1/1000 இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1க்கும் 1/10 கடையில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ அதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது? இது ரெண்டு கடையிலையும் நிறையா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது. அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு நம்பர் கடையில் நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இதை ரோஸ்டர் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் குவைட் நாட் பாசிபிள். ஸோ அது பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் செட் பில்டர் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் த வெரி எஃபெக்டிவ் மெத்தட். அட் த சேம் டைம் செட் பில்டர் மெத்தட் தான் மோஸ்ட் கன்வீனியன்ட் மெத்தட். ஏன்னா செட் பில்டர் மெத்தட் ரொம்ப சிம்பிள். எல்லா ஃப்ராக்ஷனும் இருக்கணும், அவ்வளோதான். செட் ஆஃப் ஆல் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேங்களா, சச் தட் நியூமரேட்டர் இன்டீஜராக இருக்கணும். ஓகேங்களா, நியூமரேட்டர் இன்டீஜராக இருக்கணும் அண்ட் டினாமினேட்டர் நேச்சுரல் நம்பராக இருக்கணும். ரேஷனல் நம்பரோட நோட்டேஷன் இவ்வளோ தான். செட் ஆஃப் ஆல் ஃப்ராக்ஷன்ஸ் சச் தட் நியூமரேட்டர் வில் பி இன்டீஜர், டினாமினேட்டர் வில் பி நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா, இதை வேறு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா, செட் ஆஃப் ஆல் ஃப்ராக்ஷன்ஸ் சச் தட் நியூமரேட்டர் பிலாங்ஸ் டு இன்டீஜர் and denominator belongs to integer. denominator இன்டீஜராக இருக்கலாம். denominator not equal to 0. ஏன்னா எனிதிங் டிவைடட் பை 0 அது ஒரு பெரிய டிபேட்டு. அதை நம்ம கேல்குலஸ் சீரீஸ் வரும்போது அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு டினாமினேட்டர் 0வாக இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது வந்து மோஸ்ட் கன்வீனியன்ட் வே. ஸோ ரேஷனல் நம்பர் எது நம்மளால் நார்மலாக ரோஸ்டர் ஃபார்மில் பண்ண முடியாது, அதனால செட் பில்டர் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுறது இட் இஸ் த மோஸ்ட் கன்வீனியன்ட் வே. கரெக்டுங்களா, அதனால நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம். ஸோ ரியல் நம்பர்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன காமெடியே இருக்குங்க. -∞ இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற எல்லாமே ரியல் நம்பர். இந்த நம்பர் லைனில் எந்த இடத்துல நீங்கள் உங்கள் பெண்ணை வச்சாலும் சரி, அங்கே ஒரு ரியல் நம்பர் இருக்கும். ஸோ இதை செட் பில்டர் ஃபார்ம்லேயே ரெப்ரசென்ட் பண்ண முடியாது, ரோஸ்டர் ஃபார்ம்லேயே ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. செட் பில்டர் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணால் எப்படி தெரியுமா இருக்கும், செட் ஆஃப் ஆல் நம்பர் சச் தட் நம்பர் இஸ் அ ரியல் நம்பர். இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஆர் போட்டு இந்த மாதிரி போட்டால் ரியல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதே மாதிரி ரேஷனல் நம்பர் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா Q போடுவோம். ஓகேங்களா, Q போட்டால் அதை ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ இர்ரேஷனல் நம்பர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், Q காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரியல் நம்பர்ஸை இப்படி தான் செட் பில்டர் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ரோஸ்டர் ஃபார்மில் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, ஏன்னா நான் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு நம்பர் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு √13 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், √13 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர். அட் த சேம் டைம் இது ஒரு ரியல் நம்பர் தான். ஓகேங்களா, இது வந்து ஒரு ரியல் நம்பர் தான். ஸோ அதனால இப்போ இதை நம்ம எப்படி பர்டிகுலராக ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னு கேட்டால் முடியாது. அதே இப்போ நான் இதை ஒரு வகையில் ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னே வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் டச் பண்ணும்போது எனக்கு வந்து 1/2 வரும். ஓகேங்களா, இது ஒரு ரேஷனல் நம்பர். அட் த சேம் டைம் இது ஒரு ரியல் நம்பர். இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இதையும் பண்ண முடியாது. ஏன்னா இது ரெண்டு வேறு வேறு. கரெக்டுங்களா, ரேஷனல் நம்பர் வேறு, இர்ரேஷனல் நம்பர் வேறு. ரெண்டுக்குமே காமனான ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்காது. ஓகேங்களா, ஆனால் ரியல் நம்பர்ஸ் இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ரியல் நம்பர்ஸ்க்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதனால தான் ஜென்ரலாக ரியல் நம்பர்ஸை இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்படின்னா என்ன மீனிங்னா, செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் ஃப்ரம் -∞ to ∞ அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரை இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சி போட்டு ஒரு சின்ன கோடு, அல்லது சி மட்டும் நீங்கள் போட்டால் கூட ஓகே, இட்ஸ் யுவர் கன்வீனியன்ட். ஜென்ரலாக சி போட்டு இப்படி ஒரு கோடு மாதிரி போட்டுருவாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்பயுமே x+iy அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். இதில் எக்ஸும் ஒய்யும் ரியல் நம்பர் சச் தட் i = √(-1). ஓகேவா, அல்லது வேறு எப்படி பண்ணலாம், x+iy, x and y belongs to real number, i² -1 இப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் வர சீரீஸில் ரியல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது டக்குன்னு உங்கள் மைண்டில் இந்த மாதிரி வரணும்.
ஓகேங்களா? அந்த செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட். செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதை 2 வேல ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று டேபிளர் ஃபார்ம் ஆர் ரோஸ்டர் ஃபார்ம், இன்னொன்று செட் பில்டர் ஆர் ரூல் மெத்தட். ஓகேங்களா? டேபிளர் மெத்தட் அப்படின்னா என்னது அப்படின்னா, அந்த செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் கமா போட்டு செட் ப்ராக்கெட்குள்ளே எழுதுவோம். ஓகேங்களா? எந்த எலமெண்ட் எடுத்தாலும் கமா போட்டு எழுதிடுவோம். அப்படி எழுதுனா அது டேபிளர் ஆர் ரோஸ்டர் மெத்தட். செட் பில்டர் மெத்தட் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரூல் இல்லை ஒரு ஃபார்முலா இல்லை ஒரு கண்டிஷனை வச்சு அந்த செட்டை டிஃபைன் பண்ணுவோம். அந்த கண்டிஷனை அந்த செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்தில் அந்த கண்டிஷனை அந்த செட்டில் இல்லாத எந்த நம்பரும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருந்தோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்கணும். அடுத்து அதை ஜென்ரலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதுக்கப்புறமா அதுக்கு காமனாக இருக்கிற அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸை எப்படி நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதுக்கப்புறமா ஜென்ரலாக மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய செட்டோட நொட்டேஷன், அந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ், அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.